ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا தலைப்பில் மாநபியின் மாநகராக மாமதீனா தேர்வு என்ற துணை தலைப்பில் இன்றைய தினம் மதீனாவினுடைய மாண்பு சிறப்பு, இதனுடைய மகத்துவம் குறித்த தகவல்கள் இன்றைய உரையில் இன்ஷா அல்லாஹ் இடம்பெறும். அல்லாஹ் அந்த மாநகருக்கு விரைவில் செல்லக்கூடிய நசீபை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பாக்கியமாக்கி வைப்பானாக. அருமையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது லவுலல் ஹிஜ்ரத்து லகுந்து மினல் அன்சார், புகாரியிலேயே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செல்லக்கூடிய ஒரு இபாதத், மிகப்பெரிய உயர்வான இபாதத். அது இந்த ஹிஜ்ரத் மாத்திரம் இல்லை என்று இருக்குமேயானால் நான் அன்சாரிகளாகத்தான் இருந்திருப்பேன், அதாவது நான் மதீனாவில் தான் பிறந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே இவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய சொந்த ஊர் மதீனா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா நாயகம் மக்காவில் பிறந்தாங்க. அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் பிறந்த ஊர் மதீனா. இது நாம் ஆரம்ப கட்டத்திலேயே பேசியிருக்கிறோம். ஆக இந்த ஹிஜ்ரத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் மக்காவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு வந்தான். இந்த ஹிஜ்ரத் ஒன்று புறப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு. ஹிஜ்ரத்திலும் கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 ஊர்களை தேர்வு செய்து, இந்த 3 ஊர்களில் எந்த ஒரு ஊரையாவது நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்தியார், சாய்ஸ் கொடுத்தான். நாயகமே நீங்கள் தேர்வு செய்யுங்க அப்படின்னா. ஒன்று பஹ்ரைன், இன்னொன்று கின்னஸ்ரீன், இன்னொன்று மதீனா. இந்த 3 ஊர்கள். பஹ்ரைன் நமக்கு தெரியும், பஹ்ரைன் நாடு இருக்குல்ல, அந்த பஹ்ரைன் நாடு தான். கின்னஸ்ரீன்கிறது சிரியாவில் இருக்கக்கூடிய டமஸ்கஸ், சிரியாவினுடைய தலைநகர். டமஸ்கஸிலிருந்து 310 கிலோமீட்டரில் ஹலப்னு ஒரு ஊர் இருக்குது. அலப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஹலப்பில் நிறைய பெரிய பெரிய உலமாக்கள் பிறந்திருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய அறிவு சார்ந்த பட்டணம் அது, பக்தாது மாதிரி. ஆரம்ப காலத்தில் பக்தாத் பிரபல்யமாகுவதற்கு முன்பாக ஹலபி, நிறைய உலமாக்கள், நிறைய பேரறிஞர்கள், இமாம்கள் தோன்றிய ஊர் அது ஹலப், சிரியாவில். அந்த ஊரிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது தான் இந்த கின்னஸ்ரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஊர். இந்த 3 ஊரை அல்லாஹு தாலா தேர்வு செய்து, இந்த 3 ஊரில் நீங்கள் எதை பிரியமாக எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், அனுமதி கொடுக்குறான். கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மதீனா ஷரீஃபை தேர்வு செய்கிறார்கள். ஹஸரத் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த மாதம் நிறைய மகான்கள் வாழ்ந்த மாதம், மறைந்த மாதம் என்று சொல்லி காட்டினாங்க. இன்று இரவு ரஜப் 25, இது யாருடைய நாள் என்று சொன்னால், சையதுனா முஸ்லிம் இமாம், புகாரிக்கு அடுத்த கிரந்தமாக பார்க்கப்படக்கூடிய முஸ்லிம் இப்னுல் ஹஜ்ஜாஜில் குஷைரி நைசாபூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு நாள் இது. பிற 25 ரஜப் பிற 25 தான் அவங்க வஃபாத்தானாங்க. அவர்களுடைய ஒரு நாளாகவும் இது ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இன்றைய இரவு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இனி நாம் செய்திக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை தேர்வு செய்கிறாங்க. அவர்களுடைய தேர்வுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த மதீனாவினுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். கடந்த உரையிலே நாம் சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை மதீனா ஷரீஃபில் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்டில் தங்கியிருந்தாங்க. 7 மாதங்கள் தங்கியிருந்தாங்க. 7 மாதங்கள் தங்கியிருந்தார்கள். இந்த 7 மாதங்கள் தங்கியிருக்கும் பொழுது அதற்கு இடையிலேயே மஸ்ஜிதுன் நபவியினுடைய கட்டுமான பணிகள் ஆரம்பமாச்சு. அந்த மஸ்ஜிதுன் நபவி இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கே, உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஸ்வா என்ற அந்த ஒட்டகம் படுத்த இடம் எதுன்னா இப்போ இருக்கக்கூடிய ரவுலா ஷரீஃபில் தான். அங்கே வீடுகள் இல்லை. அதிலிருந்து பக்கத்தில் இருந்த வீடு தான் அபு அய்யூபுல் அன்சாரி
அவங்க படுத்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த வீடு. ஆனால் அவங்க படுத்த இடத்துல வீடு இருக்க இல்லை. ஆனால் படுத்ததிலிருந்து எந்த வீடு பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய வீடு இருக்குது. அந்த வீடு இருந்ததுக்கான அந்த இடத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம போன உரையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இமாம் உள்ள நுழையக்கூடிய மஸ்ஜிது நபவிக்குள்ள நுழையக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, மெஹராப், வெளியிலேருந்து உள்ள அந்த வெட்டை இருக்குமில்ல வராண்டா, அதிலிருந்து அதுக்கு முன்னால் ஒரு சுவர் இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ போனால் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் அபு அய்யூப் அன்சாரி நாயகத்தினுடைய வீடு. அருமையானவர்களே, 7 மாதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டில் இருந்தாங்க. அந்த ஒட்டகம் படுத்த இடம் எதுன்னு சொன்னால் அந்த இடம் ஒட்டகங்கள் கட்டக்கூடிய இடம் தான். அது ஒட்டகங்கள் படுத்து கட்டக்கூடிய இடமாக இருந்தது. அது சுஹைல் இப்னு அம்ர், சஹல் இப்னு அம்ர், இந்த 2 பேருக்கு சொந்தமானது. 2 அண்ணன் தம்பி, சஹல் இப்னு அம்ரு, சுஹைல் இப்னு அம்ருடைய 2 மக்கள். இந்த 2 பேருக்கும் சொந்தம். அம்ரு இறந்துட்டார். இந்த பிள்ளைகள்லாம் அனாதைகளாக இருக்கிறாங்க. அவருடைய முஆத் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவர்களுடைய முஆத் இப்னு அஃப்ரா, இந்த வரலாற்றை நீங்கள் தெளிவாக என்ன செஞ்சுக்கணும், குறிப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாறுகள் மிக அற்புதமாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு இமாம்களால். பெரிய ஆச்சரியமான விஷயம். எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி இஸ்லாமிய வரலாறு சொல்வது மாதிரி பிற சமூகத்தினுடைய வரலாறுகள் பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இமாம்கள் ஹிதுமத்து செஞ்சுருக்கிறாங்க. ஆக முஆத் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பொறுப்பில் தான் இந்த 2 அநாத பிள்ளைகளும், சஹல் இப்னு அம்ர், சுஹைல் இப்னு அம்ர், இந்த 2 அண்ணன் தம்பியும் பொறுப்பில், அவங்க வளர்ப்பில், அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுடைய வளர்ப்பில் தான் அவங்க இருந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆத் இப்னு அஃப்ராவை அழைச்சி விட்டாங்க. இந்த இடத்த மஸ்ஜிதுக்காக வேண்டி நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறோம், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்குறாங்க. எவ்வளோ அழகான படிப்பினைகள் பாருங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நாயகமே, என்னுடைய இரத்த பந்தத்தில் உள்ள பிள்ளைகளுடைய இடம்தான் சஹல், சுஹைல், இந்த 2 பேருக்குள்ள இடம் அது. அவங்கள்ட்டையும் நம்ம என்ன செய்யணும், இதை கேட்கணும். அவங்களையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் தான். பிள்ளைகள்னா சின்ன பிள்ளைகள் இல்லை, வளர்ந்த ஓரளவு வாலிபமாக ஒரு 15, 16, 17 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. விவரமான பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி, இந்த மாதிரி மஸ்ஜிது கட்டலாம்னு நம்ம நாடுறோம், உங்களுடைய இடத்த நீங்கள் தந்தீங்கன்னா நாங்கள் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுக்கு என்ன இந்த நிலத்துக்கு விலை வருதோ அதை நம்ம தந்துடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் சொன்னது, யாரை சொல்லலாம், நாங்கள் இதை விற்க மாட்டோம், அன்பளிப்பாக தர்றோம், நாங்கள் விற்கிறதுக்கு தயாரில்லை, நீங்கள் அன்பளிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கிடணும். மஸ்ஜிதுக்குன்னு கேட்குறீங்க, அது நீங்கள் கேட்குறீங்க, அதனால் இதை அன்பளிப்பாக நாங்கள் தருவோமே தவிர நாங்கள் விற்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் அன்பளிப்பாக தந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்கள் விற்பனை செய்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வேன். நான் வரலாற்றிலே அனாதையினுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார் என்று ஒரு பதிவு ஏற்பட்டு விடக்கூடாது. எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகளினுடைய அந்த பொருள்கள் எல்லாம் எவ்வளவு கவனத்துக்குரியது என்பதை இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களினுடைய, குறிப்பாக அனாதைகளாக இருக்கக்கூடியவர்கள், சின்ன பிள்ளை தானே, இவ்வளவுக்கும் அவங்க நான் அன்பளிப்பாக தர்றேங்கிறாங்க. அவங்களுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முஆத் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நாயகமே, பிள்ளைகள் தான் சொல்லுதே நாயகமே, நீங்கள் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள், மஸ்ஜிதுக்காக தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை, நீங்கள் விலைக்கு விற்பதாக இருந்தால் அதுவும் குறைச்சலாம் வாங்கக்கூடாது, குறைச்சலாம் சொல்லக்கூடாது. சரி, விலைக்கு தர்றோம், இது 1 லட்ச ரூபா போகக்கூடிய இடம், ஒரு 25,000 எடுத்துக்கோங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அதுக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு தரணும், குறைச்சும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகுதான் அந்த இடம் உறுதி செய்யப்பட்டு, அது விற்கப்பட்டு, வாங்கப்பட்டு, முறையாக அது என்ன செய்யப்படுகிறது, அந்த இடத்துல கட்டிடம் கட்டுவதற்கான ஆயத்தம் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சாரி நாயக வீட்டில் இருக்கக்கூடிய காலம் அது. கட்டடப் பணிகள் ஆரம்பமாச்சு. கட்டடப் பணிகள் ஆரம்பமாகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, முதலாவது ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த இடத்துல தோண்டி கல் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆபாக்கள் எவ்வளோ சரியாக ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு வஞ்சிருக்கிறாங்கன்னு. அந்த கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க. 2வது கல்லை செய்யணும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்து சொன்னாங்க, அபூபக்கரை இன்னொரு கல்லை நீங்கள் தூக்கித்தாங்க. வைக்கிறது ரசூலுல்லாஹ் தான் வைக்கிறாங்க. ஆனால் தூக்கி கொடுத்தது, 2வது கல்லை தூக்கி கொடுத்தது யாருன்னா சித்திக் நாயகம். அதுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க.
அதற்கு அடுத்தபடியாக சொன்னாங்க உமர் நீங்கள் ஒன்று தூக்கி தாங்கன்னாங்க, அதை வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கல்லை தூக்கி தந்தார்கள், அது வைக்கப்பட்டது. இது வரலாற்றில் இவ்வளோ இருக்குது. அதற்கு பிறகு பலர் என்ன செய்கிறாங்க, கற்களை கொண்டு வர்றாங்க. ஆக முதலாவதாக 4 கற்கள் வைக்கப்பட்டது. முதல் கல்லை ரசூலுல்லாவே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இரண்டாவது கல்லை சித்திக் நாயகமும், மூன்றாவது கல்லை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், நான்காவது கல்லை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதோட அதற்கு பிறகு மற்ற பணிகள் மற்ற சஹாபிகள்லாம் ஈடுபடுறாங்க. இந்த அடிப்படையில் சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள், இந்த 3 பேருமே மதீனா ஷரீஃப், இந்த அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, இந்த 3 பேரும் எங்கே அடங்கியிருக்கிறாங்க? மதீனா ஷரீஃபில் அடங்கியிருக்கிறாங்க. அலி நாயகம் அங்கே அடங்க இல்லை. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சபப் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சபப் இருக்கிறது அருமையானவர்களே. ஆக அந்த 3 பேரும் அங்கே அடங்கி இருக்கிறாங்க. இதே மாதிரி இப்போது நம்முடைய வீடுகளில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம், ஒரு பெரியவங்களை கொண்டு வந்து கல் வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? கல்லை எடுத்து நீங்கள் கல் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் சுன்னத்து, சும்மா ஒன்று செஞ்சுட்டு போகையில் நம்முடைய ஆபாக்கள் எவ்வளோ அற்புதமாக நம்முடைய ஆபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க. இதை வீட்டில் அடிக்கல் நாட்டுறதுக்கு நான் அவரை கூப்பிட்றது இவரை கூப்பிட்றது ஒரு துவா ஓதுறது இதெல்லாம் எதுக்கு அப்படி இன்றைக்கி பிதஅத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனையும் சுன்னா, அத்துணையும் வழிமுறை, நபிகளினுடைய வழிமுறை என்பதற்கு இதெல்லாம் சான்று. ஆக அவர்கள் தன்னுடைய கரத்தால், அவங்களுடைய பெரிய ஆள் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒவ்வொருவராக கல்லை எடுத்து கொடுத்து அந்த கல்லை வைத்ததுக்கு பிறகு அந்த கட்டிட பணிகள் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் எல்லா சஹாபாக்களும் கல்லை சுமந்துட்டு வர்றாங்க. கல்லுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன கல் இல்லை, பெரிய பெரிய கல்லாக இருக்கும். இங்கே பார்க்கலாம், இந்த ஒரிசாலாம் போய் பார்த்தா போனால் இவ்வளோ பெரிய கல்லாக இருக்கும், தூக்கிட்டு வர்றது சிரமமாக இருக்கும். இந்த அரிசி கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தோம், பழைய வீடுகளில் இன்றைக்கி கூட பழைய வீடுகளில் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால் வீடுகளை நீங்கள் பார்த்தா அந்த வீடுகள் இருந்தால் நீங்கள் பாருங்கள், அரிசி கல் மாதிரி இருக்கும், நல்ல கனமாக இருக்கும், உஷ்ணம் உள்ளே வராது, வீடு சூடாக இருக்காது. இந்த பழைய கல்லுக்கெல்லாம் இப்போ தான் எல்லாம் மாறி போச்சு. இப்போ ஃபேஷன் தானே தவிர ஆரோக்கியம் இல்லை. சரி, ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு மாதிரி வரும். அப்போ அது பெரிய பெரிய கல்லாக இருக்கும். ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தாங்க, சாபிகள்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கும்போது சரி, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் 2 கல்லை சுமந்துட்டு வந்தாங்க. முடியாமல், நல்ல வெயிட்டு, அவங்க முடியாமல் 2 கல்லை சுமந்துட்டு வர்றாங்க. ஏன் அம்மா 2 கல்லை சுமந்துட்டு வர்றீங்க? எப்படின்னா சுமையாவுடைய மகனே சல்லான்னு சொல்கிறாங்க. சுமையா நாயகனுடைய மகனார் தானே அம்மார் ரலியல்லாஹு தஆலா. அவங்க முதலாவதாக இஸ்லாத்தில் ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணி சுமையா ரலியல்லாஹு, அவங்களுடைய மகனார் அம்மார் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொன்னாங்க, எப்படின்னா சுமையாவுடைய மகனை ஏன் 2 கல்லாம் சுமந்துட்டு வர்றீங்க, ஒன்று சுமந்துட்டு வந்தால் போதாதா என்று சொல்லும் பொழுது, நாயகமே ஒரு கல் எனக்கு, இன்னொரு கல் உங்களுக்காக சுமந்து வர்றேன், உங்களுக்காக நீங்கள் சுமந்துட்டு வர்ற அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு நான் சுமந்துட்டு வர்றேன், நீங்கள் அங்கே இருங்க, நீங்கள் வாங்கி வைங்க நாயகமே, நீங்கள் சுமந்துட்டு வர வேணாம், அது நான் சுமந்துட்டு வர்றேன் என்று சொன்ன பொழுது அவங்களுடைய முதுக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்படியே தடவி கொடுத்துட்டு சொன்னாங்க, எபன சுமையாவுடைய மகனே, உன்னை ஒரு பாகியத், ஒரு அநியாயமான குழு உன்னை கொன்றுவிடும், உன்னை ஷஹீதாக்கிடும். முன்னறிவு செய்கிறாங்க, நீ ஷஹீதாவீங்க, உங்களை கொல்றதும் கூட யாரு கொல்லுவா என்றால் ஃபிர்கத்துல் பாகியா, ஒரு அநியாயம் இழைக்கக்கூடிய ஒரு குழு உங்களை கொன்றுவிடும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய வரலாறு நம்ம பார்க்குறோம். பிந்திய காலத்தில் சிஃபீன் யுத்தம், சைனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சைனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு 2-3 யுத்தங்கள் நடைபெற்றது. ஜமல், சிஃபீன் போன்ற யுத்தங்களும் கூட நடைபெற்றது. இதில் அரசியல் சம்பந்தமானது. அப்படி நடந்த பொழுது அந்த காலகட்டத்தில் தான் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலிநாயகத்தோடு இருந்தாங்க. அலிநாயகத்தினுடைய குழுவில் தான் அம்மார் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. ஷாம், சிரியாவை சேர்ந்த ஒரு குழு கூடி நின்று தனியாக இருக்கும் பொழுது அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதாக்கிய வரலாறை நம்ம பிந்திய வரலாறுகளை நம்ம பார்க்குறோம். வாய்ப்பு கிடைந்தால் அதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, இப்படி நடந்தது என்பதை இப்போ இந்த கற்கள் வைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த 4 கல்லை வச்சுட்டு ஸல்லல்லாஹு கல், சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய கற்களை வைக்கப்பட்டதற்கு பிறகு சொன்னாங்க, ஹா உலாயி உலாத்துல் அம்ரி பஅதி, எனக்கு பிறகு அதிகார வர்க்கத்திற்கு உள்ளவர்கள் இவர்கள்தான், எனக்கு பின்னால் அதிகார வர்க்கத்திற்கு உள்ளவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த 3 பேரையும் குறிப்பிடுறாங்க. அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அதிகார வர்க்கத்துக்கு வர்றாங்க.
இந்த 3 பேரையும் முதலையாவது என்ன செஞ்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, எனக்கு பிறகு அதிகார வர்க்கத்திலே உலாத் அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களாகவே இருப்பார்கள் என்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, யதுஊஹும் இலல் ஜன்னா வ ததுஊனஹு இலன்னார். இவங்க என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அம்மார் என்ன செய்வார், அந்த மக்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு அழைப்பார், சொர்க்கத்துக்கு அழைப்பார். அவங்க என்ன செய்வான்னு கேட்டால் அம்மாரை நரகத்துக்கு அழைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் இருக்கிறதா சரி, இனி இப்படி வா அப்படின்னு அழைப்பாங்க. ஆனால் அவர்கள் தப்பான வழியில் இருக்கிறாங்க, இவர்கள் நேர் வழியில் இருக்கிறார் அம்மார். அம்மார் சொர்க்கத்துக்கு அழைப்பார். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தப்பான வழியில் இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள், இவர்களை நரகத்திற்கு அழைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அநியாயமான குழு அம்மாரை கொன்றுவிடும் என்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மதீனா அல் மதீனா என்ற வார்த்தை குர்ஆனில் 12 இடங்களில் இடம்பெறுது. குர்ஆனில் 12 இடங்களில் அல் மதீனான்னு வருது. ஆனால் குர்ஆனில் வரக்கூடிய அல் மதீனா எல்லாமே மதீனா ஷெரீஃபை குறிக்கிறது இல்லை, வேறு வேறு ஊர்களை குறிக்குது. 4 வார்த்தைகள் தான், 4 இடங்களில் வரக்கூடிய மதீனாங்கிறது மட்டும்தான் மதீனா ஷெரீஃபை குறிக்குது. மதீனான சிட்டி, ஊர்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மிஸ்ரை குறிக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலெல்லாம் அந்த மாதிரி மதீனான்னு வருது. எனவே தஹலல் மதீனத்தை அப்படின்னு வருகிறது இல்லையா. அப்போ அந்த மாதிரி எத்தனையோ செய்திகள், பல செய்திகள் வருகிறது. 8 வேறு நபரை குறிக்கக்கூடியது, வேறு ஊர்களை குறிக்கக்கூடியது. 4 இது மதீனா ஷரீஃபை குறிக்கக்கூடியது. இந்த மதீனாவை குறித்த அற்புதமான பெயர்கள் நிறைய இருக்கிறது, இது சம்பந்தமான நிறைய பேர் இருக்கிறது. இமாம் சமுஹூரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, மதீனாவிற்கு 94 பெயர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ரொம்ப பிரபல்யமான பேர் மதீனா, தாபா, தைபா, மிஸ்கீனா அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. மதீனா ஷரீஃபுக்கு மிஸ்கீனாண்டும் ஒரு பேர் இருக்குது, ஸல்லல்லாஹு வச்ச பேர். 94 பெயர்கள் இருக்கிறது. அதில் மிகப்பெரிய அல்லாஹ் வச்ச பேர் தைபாண்டு, அல்லாஹ் சொன்ன பேர் தைபா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் ஈமானை இழந்து கொண்டிருக்கும் பொழுது, ஈமானே இருந்து முஸ்லீம்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அப்படி ஒரு காலகட்டம் உருவாகும். இன்றைக்கி எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களோடு கைகோக்கக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறாங்களா இல்லையா? ஆச்சரியமாக இருக்கிறது. பாபரி மஸ்ஜிதை இடிப்பேங்கிறான், இஸ்லாத்துக்கு முரணான சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றான், முஸ்லீம்களை எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்கிறான். ஆனால் அவன் செய்கிறதான் சரின்னு சில கழுதைகளும் என்ன செய்கிறாங்க, கை கோத்துக்கிட்டு முஸ்லீம்கிற பேரில் அவங்கள இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? இந்த மாதிரி ஈமானை இழந்து போன மக்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி நிலைமையில் ஆகிடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்த பொழுது இந்த ஈமான், இன்னல் ஈமான ல யஸிரு இலல் மதீனதி கமா தஅஸுருல் ஹய்யத்து இலா ஹுஜ்ரிஹா, அந்த ஒரு பாம்பு தன்னுடைய புற்றுக்குள் எப்படி மீண்டு வருமோ, வெளியில் போன பாம்பு தன்னுடைய புற்றுக்குள்ளே எப்படி மீண்டு வருமோ, அதே போல் ஈமான் மதீனா ஷரீஃபில் வந்து ஒதுங்கிடும். அங்கே மட்டும்தான் ஈமான் இருக்குங்கிறாங்க. ஈமான் அந்த அளவிற்கு அது பாதுகாப்பான ஒரு நகர் மதீனா ஷரீஃப். அப்படி ஒரு பாதுகாப்பான நகராக இருக்கும் என்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொன்னாங்க, உமிர்து பி கரியத்தின் தஅக்குலுல் குரா, நான் மதீனாவுக்கு வந்தேன். இந்த மதீனா எப்படி தெரியுமா? தஅக்குலுல் குரா, அது ஒரு பெரிய கிராமம், அது மற்ற கிராமங்களை எல்லாம் சாப்பிட்டு விடும். இப்போ சாப்பிட்டுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய நடைமுறையிலேயே சில வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். இவன் ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு ஒரு ஆளை சொன்னால், அட இவனை அவன் சாப்பிட்ருவான்பா, அதை விட அவன் பெரிய கெட்டிக்காரன் சொல்கிறோமா இல்லையா? இவனை முழுங்கிடுவான், நான் முழுங்க போகிறான், அப்படி இல்லை. அப்போ என்ன பொருள்னா இதை விட அவன் சிறந்தவன் என்று. அதே மாதிரி உமிர்து பி கரியத்தின் தஅக்குலுல் குரா ஒஹிய தன்ஃபின் நாஸ கமா யன்ஃபில் கீருஹ்புதல் ஹதீத், எப்படி இரும்பினுடைய துருள்களை, கீர் அந்த கொள்ளனினுடைய துருத்தி, அதில் வச்சு இப்படி நெருப்புக்குள்ளே போட்டால் இப்படி செஞ்சுட்டு இருப்பான் இல்லையா, காற்றை வச்சு அடி அடின்னு அடித்து அந்த இரும்பில் உள்ள துருள்லாம் அப்படி விலகிடும்.
அதே மாதிரி மதீனா ஷெரீஃபிற்கு நீங்கள் யாராவது வந்தால் உங்கள் ஈமானில் இருக்கக்கூடிய ஏதாவது குழப்படங்கள் சங்கடங்கள் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் அது போக்கிடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா ஷெரீஃப் ஒரு மனிதனுடைய ஈமானை பரிசுத்தப்படுத்திவிடும். மதீனா ஷெரீஃப் ஒரு மனிதனுடைய நோயை நீக்கிவிடும். பெருநோய்கள் அங்கே வராது. மதீனா ஷெரீஃபில் பெருநோய்கள் வராது. அவைகளை விட்டு மதீனா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே போனால் அதாவது சில சமயங்களில் கடுமையான காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலை பற்றி சொல்லும் பொழுது யார் அந்த காய்ச்சலில் அந்த காய்ச்சல் தான் அந்த நெருப்பில் இரும்பை போட்ட மாதிரி அந்த நோய்களை அதை நீக்கிடும். பிற நோய்கள் வராமல் நீங்கள் மதீனா ஷெரீஃபில் போனால் பல பேர் என்ன செய்வாங்கன்னா அங்கே காய்ச்சல் வரும் பார்க்கலாம். அதை என்ன செய்யணும் கேட்டால் பெரிய நோய்கள் வராத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை அந்த காய்ச்சல் நமக்கு தந்துடும். அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அதற்கான விளக்கத்தை மிக அற்புதமாக எழுதுகிறார்கள். ஒரு கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பையத்தை செஞ்சார். வந்துட்டு மதீனாவில் இருக்க சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு காய்ச்சல் வந்துட்டு, கடுமையான காய்ச்சல். நான் இருக்க மாட்டேன் நாயகமே, நான் பையத்தை வேணால் முறிச்சிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் மதீனா விட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க. இந்த கிராமவாசி சொல்கிறார், நீ அப்படி செய்யாதப்பா, அது உனக்கு ஆபத்து இல்லை, உனக்கு நல்ல நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிராமவாசி கேட்கல, விவரம் இல்லை. இல்லை 2-3 தடவை வந்து கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் மதீனா விட்டு வெளியில் போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அறியாமையில் போகிறாரு. ஆனால் உண்மையிலேயே அவர் அங்கே இருந்திருந்தால் இவருடைய பயங்கரமான நோய்கள் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான அது ஒரு முன் மருத்துவம் அது என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மன் அகாஃப அஹ்லல் மதீனத்தி அதாபஹுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபின்னாரி கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா. அவங்க சொன்னாங்க, இந்த மதீனாவாசிகளை யாராவது பயமுறுத்தினால், மதீனாவாசிகளை யாராவது பயமுறுத்தினால் அவர்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அல்லாஹு தஆலா அவர்களெல்லாம் உருக வச்சிடறான். எப்படி தண்ணீரில் கொண்டு உப்பை போட்டால் உப்பு கரைஞ்சி போயிடுமோ அதை மாதிரி அவங்களெல்லாம் அழிச்சிடுவான். யாரும் மதீனாவாசிகளை பயமுறுத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது. மதீனாவாசிகளை கொண்டு அல்லாஹ் அந்த இஸ்லாத்தை வளப்படுத்தி இருக்கிறான், வலுப்படுத்தி இருக்கிறான். வளமும் வலுவும் அவர்களால் இந்த இஸ்லாத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே எந்த ஒரு நபரும் அந்த மதீனாவாசிகளை என்ன செய்யக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. பயமுறுத்துபவர்களை அல்லாஹ் தண்ணீரில் உப்பு கரைவது போன்று கரைத்து விடுவான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. முன்னால் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு ஹதீதை பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் ஹஜ்ஜுக்கு வர்றவங்க, அவங்க நீங்கள் பொதுவாக பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு வர்றவங்க மதீனா உம்ராவுக்கு போகிறவங்களும் சரி, பெரும்பாலும் மதீனாவில் போய் சாமான்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. மதீனாவில் போய் சாமான்கள் வாங்குறது பார்க்க நம்ம இப்போ எங்கள் ஊரில் நடக்குது, எல்லா ஊர்களையும் அதான் இருக்குது. பெரும்பாலும் மக்களையும் கொஞ்சம் வாங்குவாங்க. ஆனால் மதீனாவில் தான் என்ன செய்யும், பர்ச்சேசிங் நிறைய நடக்கும். ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், உம்ரா மக்களை உம்ராவில் ஈடுபடும் பொழுது அது நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு. இங்கே உம்ரா இல்லை, மஸ்ஜிது நபவிக்கு போயிட்டு வர்றோம், கொஞ்சம் நேரம் தான் அந்த நேரம், ஜியாரத்துக்கான நேரம் கொஞ்சம் நேரம் தான் பெண்களுக்கு. அதனால் பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா மதீனாவில் நிறைய பர்ச்சேசிங் பண்ணுறாங்க. இப்போ இதை கூட நம்ம ஆரம்பத்தில் என்ன, நம்ம ஒரே நீங்கள் கடைகளுக்கு போக வந்தீங்களா அல்லது மதீனா ஷெரீஃபில் அது பரக்கத்தை பெற வந்தீங்களான்ட்டு நாமெல்லாம் ஆரம்பத்தில் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஹதீதை பார்த்தேன், நீங்கள் வாங்குவதாக இருந்தால் மதீனாவில் பொருள்களை வாங்குங்கள், அதில் பரக்கத்திற்குன்னு ஒரு ஹதீதை பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நம்ம ஆபாக்கள் இது முன்னாலே நடக்குது. அப்போ எல்லாம் சரியாக தான் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எதுவும் சும்மா போகிற போக்கில் ஒன்றும் செய்யலை. மதீனா வாசிகளிடம் நீங்கள் கடைகள் வைத்திருந்தால் அவர்களிடம் நீங்கள் பொருள் வாங்குங்கள், அதில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வாங்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய பரக்கத்தையும் நியாமத்தையும் பாதுகாப்பையும் நோய் நிவாரணையையும் அந்த மதீனாவினுடைய மண்ணிலே வைத்திருக்கிறான் என்பதை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மதீனாவில் ஏற்படக்கூடிய சில சமயங்களில் சோதனை ஏற்பட்டது, நோய் ஏற்பட்டது, வேறு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருங்க ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. நிறைய ஹதீதுகள் வருது இது சம்பந்தமாக. நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் பொறுமையாக இருந்து, இது மதீனா ஷெரீஃபில் பொறுமையாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நாளைக்கு உங்களுக்கு நான் பிரத்யேகமாக ஷஃபாத்து செய்வேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் போய் காய்ச்சல் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்களுடைய ஷேக் ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு பெரிய மகான், முந்தைய காலத்தில் ஒரு பெரிய மகான்
மதீனா ஷெரீஃபுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆஷிகர் ரசூல், பெரியவங்க, சாலிஹை, விலாயத்தில் உள்ளவங்க. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், மதீனா ஷெரீஃபில் பார்த்தா பெரிய பெரிய வயசில் மூத்த பெரிய மக்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் மதீனாவில். நீங்கள் கொஞ்சம் அதுக்குன்னு கவனம் எடுத்து பார்க்கணும். நம்ம போகிறோம், நமக்கு சிந்தனை அது இருக்காது, நம்ம போகிறோம், ஜியாரத்தை முடிஞ்சு வரோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வயசானவங்கள்லாம் மதீனா ஷெரீஃபில் இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். அங்கே பெரிய நாதாக்கள், அவுலியாக்கள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாமும் சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தான், நசீபை தந்தான். நான் ஒரு 125 வயசுடைய ஒரு பெரிய மகானை நான் சந்தித்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களுடைய ஆச்சரியமாக இருந்தது, கல்பில் நினைக்கிறதெல்லாம் அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. எனக்கு அச்சம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அப்போ ஒரு பெரும் மகனார் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மதீனா ஷெரீஃபுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அவுலியா, விலாயத்தில் உள்ளவங்க. அவங்க தங்கி இருக்கும்போது ஒரு நாள் சாப்பாட்டில் தயிர் கொடுத்துருக்குறாங்க. தயிர் புளிச்சிருக்கு. தயிர் புளிக்கிறது சில சமயங்களில் தயிர் புளிக்க தானே செய்யும். சில சமயம் சில தயிர் நல்லா இருக்கும், சில சமயம் ரொம்ப புளிப்பு கூட இருக்கும். தயிர் புளிக்குதேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, என்ன மதீனா தயிர் புளிக்குதே அப்படின்ட்டாங்க. இவர்களுடைய கனவுல அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போவாங்க. அல்லாஹ் நமக்கும் அதை பாக்கியமாக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த மகானுக்கு இருந்தது. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலங்களில், நாட்களில் ஒரு வாரத்திலேயே பலமுறை பார்த்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொடர்புலையே இருந்தாங்க, அந்த தாலுக்குள்ளேயே அவங்க இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில காலம் காண முடியல. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, எதனால் நம்ம இப்படி நடந்துருச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணமோ தெரியல, ஏதோ தப்பு நடந்துருக்குன்னு அவங்களுக்கு விளங்குது. ஆனால் என்ன தப்பு அப்படிங்கிறது எனக்கு விளங்க இல்லை. அவங்களுக்கு விளங்காமல் அவங்க ரொம்ப பெரிய கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் ஆழ்த்து போயிட்டாங்க. அதே மதீனா ஷெரீஃபில் அவங்களோட தொடர்புடைய எத்தனையோ நாதாக்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், இவங்களோட பேச இல்லை. எப்படி இருக்கும், என்ன இது இவங்களாம் என்ன பேச இல்லையே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் அழுகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் என்னோட பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஏதோ நடந்து விட்டது, நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன், இந்த மதீனா ஷெரீஃபிலே நான் என்ன தவறு செய்தேன் என்பது எனக்கு விளங்கவில்லை, ஆகவே அதை நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் சொல்லணும்னு எப்படியோ கேட்குறாங்க. ஆனால் அவங்க யாருமே பதில் சொல்லலை. மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் நிறைய கடைகள், கிதாபு கடைகள் எக்கச்சக்கமாக இருந்தது. 1993 நாங்கள் போகும்போதெல்லாம் நிறைய கிதாபு கடைகளை பார்க்கலாம், இப்போ இல்லை அதெல்லாம். அந்த மாதிரி கடைகளில் இருக்கிறாங்க, நாதாக்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்குறாங்க, இவங்க என்ன நடந்தது, யாரும் பதில் சொல்லலை. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிவிட்டது. இவர்களால் சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை, ரவுலாலேயே உட்கார்ந்துருக்கிறாங்க, அழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை புறக்கணிச்சிட்டாங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், அந்த நாதாக்கள்லாம் ரவுதால் நின்று அழ ஆரம்பித்தாங்க. இது இவங்களுக்கு தெரியாது. நாயகமே அவரை மன்னிச்சிருங்க, நாயகமே அவரை மன்னிச்சிருங்க, நாயகமே அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சிபாரிசு செய்கிறாங்க, ஷபாத் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை மன்னிச்சிருங்க, அவரால் தாங்க முடியல, ரொம்ப சிரமப்படுறாரு, உங்களை காணாமல் நாங்கள்லாம் பேசாமல் ரொம்ப சங்கடத்துலேயும் துன்பத்திலையும் ஆழ்ந்து போயிட்டார் நாயகமே என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. கடைசியாக அன்று ரொம்ப வேண்டுதலுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல தோன்றி கேட்டாங்களாம், மதீனா தயிர் புளிக்குது என்று சொல்வீரா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும், மதீனாவை எப்படி நேசிச்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தயிர் புளிக்குதுன்ற பிரச்சனை இல்லை, மதீனாங்கிற வேட அதில் இணைச்சிட்டோம் பாருங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். மதீனா ஷெரீஃபில் போய் உணவு சரியில்லை, அது சரி, இது சரியில்லைன்னு ஒன்றும் சொல்லக்கூடாது. நம்ம உம்ராவில் குரூப்பில் போவோம், சாப்பாடு நல்லா இல்லையே, சாப்பாடு சரி, அதெல்லாம் அங்கே வச்சு பேசக்கூடாது. அந்த மதீனா ஷெரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கணும். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எல்லாம் அந்த மண்ணில் போய் இருக்கிறதுக்கு நமக்கு தந்திருக்கிறான், அது பெரிய பாக்கியம் இல்லையா? அப்போ கேட்டாங்களாம், மதீனா தயிர் புளிக்குது என்று சொல்வீரா என்று கேட்டாங்க. அப்போ தான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அரண்டுட்டாங்க. நம்ம செஞ்ச தவறு என்னங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. மறுநாள் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எல்லா மற்ற பங்கெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறாங்க. அவங்களே பெரியவங்களாம் சந்திக்க வந்துட்டாங்க. என்ன தவறு விஷயம் என்னங்கிறத இப்போ விளங்கிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆக என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க, இந்த மதீனாவினுடைய முந்தைய பெயர் யஸ்ரிப்னு இருந்தது. குரானில் ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யாஹ்ல யஸ்ரிப். அந்த யஸ்ரிப்ங்கிற வார்த்தையை குரானில் ஒரே ஒரு இடத்துல சொல்கிறான். யஸ்ரிப்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை. ஃபசாது, ஃபிஸ்கு போன்ற ஒரு பொருள், நல்ல பொருள் உள்ள வார்த்தை கிடையாது.
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு மதீனத்துன் நபி என்று அதுக்கு பேர் வந்தது. அதை சுருக்கி தான் மதீனான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதனுடைய அசல் பெயரை அடிப்படை முழு பெயர் என்னென்னா மதீனத்துன் நபி. மதீனான்ற சிட்டி, சென்னைக்கும் மதீனான்னு சொல்லலாம். பெரிய பெரிய மதுரை இருக்குது, திருச்சி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம் போன்ற பெரிய பெரிய சிட்டிகள், மும்பை, கல்கட்டா போன்ற பெரிய சிட்டிகளுக்கெல்லாம் மதீனா பெரிய பட்டணம்னு அர்த்தம். அல் மதீனான்னு சொன்னால் ரசூலுடைய ஊர் தான். அது அந்த மதீனா ஷரீஃபை மட்டும்தான் குறிக்கும். இந்த மதீனா, திஸ் சிட்டின்னு அந்த அர்த்தம். அதை எப்படி மதீனத்துன் நபின்னு ஒன்று சொல்லணும் அல்லது அல் மதீனான்னு சொல்லணும். இப்படி சொல்லிட்டா அது எதை தான் குறிக்கும்? புனித மதீனா ஷரீஃபை தான் குறிக்கும் என்பதை நாம் விளங்கிக்கிடணும். அருமையானவர்களே, ஆக இந்த யஸ்ரிப்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை. அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது இந்த மதீனாவை யஸ்ரிப் என்று சொன்னால், அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாதீங்க? மதீனாவை யஸ்ரிப் என்று சொல்லாதீங்க. மன் கால யஸ்ரிப் ஃபகஃபாரத்து அன் யகூல் அல் மதீனா அஷ்ர மர்ராத். யாராவது யஸ்ரிப்னு மதீனாவை சொன்னால், இனிமேல் சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும்? மன் கால யஸ்ரிப் ஃபகஃபாரத்து, அதுக்கு கஃபாரா கொடுக்கணுமா? அதுக்கு கஃபாரா என்னங்கிறத ரசூல் சொல்கிறாங்க. அன் யகூல் அல் மதீனா, அல் மதீனா, அல் மதீனா, அல் மதீனா என்று அஷ்ர மர்ராத் 10 தடவை சொல்லணும். அப்போ பாருங்கள், ஏற்கனவே அதனுடைய பெயர் தான் அது. ஆனால் அந்த பெயர் நல்ல பெயர் இல்லைங்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த பிறகு அல் மதீனான்னு பெயர் மாறிடுச்சு. இனிமேலும் அந்த பழைய பெயரை யாராவது சொன்னால் அவர் இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்னு வருது. ஃபல் யஸ்தக்ஃபிரில்லான்னு இன்னொரு இடத்துல வருது. இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க அல் மதீனா, அல் மதீனா அப்படின்னு அவர் என்ன செய்யணும்? அது சொன்னால் அப்போ பாவம்னு அர்த்தம். அந்த பழைய பெயரை சொன்னால் பாவம் பதியப்படுகிறது. அப்போ அந்த பெயரை கூட கண்ணியப்படுத்தணும். மதீனா ஷரீஃப் அந்த 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 பகுதியை மட்டும் இல்லை, அதனுடைய பெயரையும் நாம் என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை பற்றி குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏன் தெரியுமா? சம்மல்லாஹு தாபா, அல்லாஹு தான் இதுக்கு தாபான்னு பேர் வச்சான், மனமானது. ரசூலுல்லாஹ் தைபான்னு பேர் வச்சாங்க. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று தான். அவங்க தாபா, நம்ம தைபான்னு பாட்டெலாம் படிக்கிறாங்க இல்லையா? அது ரசூல் வச்ச பேர். தாபா, தைபா, மிஸ்கீனா, அதுரா, ஜாபிரா, மஜ்பூரா, முஹப்பபா, மஹபூபா என்று சேனா சம்ஹூதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்க, இமாம் 94 பெயர்கள் மதீனா ஷரீஃபுக்கு இருக்கிறது என்று. ஆக அந்த பெயரை கூட சரியான முறையில் உச்சரிக்கணும், பழைய பெயரை உச்சரிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதை மாற்றிட்டாங்க என்று அந்த அளவிற்கு நமக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னஹு லம் யகுன் நபியுன் இல்லா வலஹு ஹரம். எந்த நபி வந்தாலும் அவங்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா ஒரு ஹரமை கொடுப்பான். அவங்களுக்கு ஒரு ஊர் ஹரமாக இருக்கும். மூசா நபி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏரியாவை ஹரமாக தான் ஆக்கியிருந்தான். ஈசா நபி வந்தால் அவங்களுக்கு ஒரு ஹரம் இருந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹரம் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்கா ஹரமாக இருந்தது. நான் மதீனாவை ஹரமாக ஆக்கியிருக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்காவை ஹரமாக்குனாங்க, நான் மதீனாவை ஹரமாக ஆக்கியிருக்கிறேன் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, யா அல்லாஹ், நான் மதீனா ஷரீஃபை, இந்த மண்ணை நான் என்ன செய்கிற ஹரமாக ஆக்கிவிட்டேன். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ மிக்யாலிஹிம் வ சாஇஹிம் வ முத்திஹிம். இங்கே இருக்கக்கூடிய பொருள்களிலே நீ பரக்கத்து செய்வாயாக. அது முகத்தல் அளவு உள்ளதாக இருந்தாலோ, அளந்து கொடுக்கக்கூடியதாக இருந்தாலோ, எண்ணி கொடுக்கக்கூடியதாக இருந்தாலோ, அல்லது நிறுத்து கொடுக்கக்கூடியதாக இருந்தாலோ, எந்த ஒன்றிலும் நீ பரக்கத்தை செய்வாயாக. அப்போ பாருங்கள், அங்கே உள்ள பொருள்களுக்கு பரக்கத்து செய்ய சொன்னாங்க. அதோடு அவர்கள் சொன்னார்கள், எப்படி நீ மதீனாவினுடைய அளவுகளில், மதீனாவினுடைய நிறுவைகளில் பரக்கத்து செய்தாயோ அதே போல செய், அல்லது அதை விட அதிகமாக செய்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, மக்காவுடைய உணவுகளில் பொருள்களில் எப்படி நீ பரக்கத்து செஞ்சியோ அதே அளவிற்கு மதீனாவினுடைய பொருளில், அல்லது அதை விட அதிகம். ஒன்று அந்த அளவு இருக்கணும், அல்லது கூட இருக்கணும், குறையக்கூடாது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி, இது பிரபல்யமான ஹதீத், இது முத்தவாத்திரான ஹதீத், பல கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீத். இது அந்த அளவிற்கு மதீனா ஷரீஃபினுடைய பொருள்களில் பரக்கத்து இருக்கிறது.
அர்பஉம் மஹ்ஃபூதாத், 4 ஊர்கள் பாதுகாக்கப்பட்ட ஊர்கள். மக்கா, மதீனா, பைத்துல் மக்தஸ், நஜ்ரான். இந்த 4 ஊர்களும் பாதுகாப்பு மிகுந்த ஊர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, அர்பஉம் மின் முதனில் ஜன்னா மின் மதாயினில் ஜன்னா, சொர்க்க ஊர்களிலே உள்ள ஊர் 4 ஊர். மக்கா, மதீனா, டமஸ்கஸ், திமிஷ்க சிரியாவினுடைய தலைநகர். இன்னொன்று பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய இடம் ஈலியா. அதனுடைய அசல் பேர் ஈலியா. பைத்துல் மக்தஸ் பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஹதீதுகள்லாம் ஈலியான்னு தான் வருது. அப்போ அந்த 4 ஊர் பைத்துல் மக்தஸ், திமிஷ்க், மதீனா, மக்கா, இந்த 4 ஊர்களும் சுவன ஊர்களில் உள்ளது. அடுத்து அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நான் ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்கி சுருக்கி சொல்லிக்கிட்டே வர்றேன். ஹதீது முழுமையாக நான் வாசிக்கையில் சுருக்கி சொல்லியிருக்கிறேன். குபாருல் மதீனத்தி ஷிஃபாஉம் மினல் ஜுதாம். இந்த வெண்குஷ்டம்லாம் ஏற்படுது இல்லையா, அந்த குஷ்டங்கள் ஏற்படுதே, இந்த குஷ்டங்களுக்கு மருந்து என்ன தெரியுமா? மதீனாவினுடைய புழுதிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குஷ்டம் ஏற்பட்டால் சில பேருக்கு இந்த வெண்குஷ்டம், கருங்குஷ்டம்லாம் ஏற்படுது. இதற்கான மருந்து மதீனாவினுடைய புழுதிகளை எடுத்து மேலே தடவிக்கிட்டு அது போயிடும் அப்படிங்கிறாங்க. உபாருல் மதீனத்தி ஷிஃபாவும் மினல் ஜுதாம், குஷ்டத்திற்கான நோய் நிவாரணியாக மதீனாவினுடைய புழுதி இருக்கிறது என்று அவங்க குறிப்பிடுகிறார்கள். மதீனாவில் 7 கூட்டத்தார் இருந்தாங்க. முக்கியமான 7, சின்ன சின்னது இல்லாமல் பெரிய கூட்டத்தார்னு 7 கூட்டத்தார்கள் இருந்தாங்க. அதில் பனுல் ஹாரிஸ் அப்படின்னு ஒரு கூட்டம், அவுசு, ஹஸ்ரஜ் இப்படின்னு பெரிய கூட்டங்கள் இருந்தாங்களா இல்லையா, பனு நஜ்ஜார் அப்படின்னு முக்கியமான 7 கூட்டத்தார் இருந்தாங்க. அதில் பனுல் ஹாரிஸ்ண்டு ஒரு தடவை அவங்களுக்கு எல்லாருக்கும் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. மாலக்கும் யா பனுல் ஹாரிஸ், என்னாச்சு உங்களுக்கெல்லாம், ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. யாரை சொல்லலாம், எங்களுக்கெல்லாம் கடுமையான காய்ச்சல், எல்லாருக்கும் குடும்பம் முழுவதும் காய்ச்சலாக இருக்குது. எங்கள் கோத்திரம் குழு முழுவதுமே காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டில் எல்லாருக்கும் காய்ச்சல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில சமயங்களில் வரிசையாக எல்லாத்துக்கும் வந்துடும். அந்த மாதிரி காய்ச்சலில் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த மக்கள்லாம் அப்படியே சோர்ந்து போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன மண் மதீனாவுடைய மண் இருக்கு, அது என்னாச்சு, மண் இருக்கே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, நாயமே மண் நாங்கள் என்ன செய்யணும், மதீனாவுடைய மண்ணுன்னா நாங்கள் எங்களுக்கு புரியலையே நாயகமே, என்ன செய்யணும், மண்ணை கொஞ்சம் எடுங்க, அதில் தண்ணியை கலந்துக்கங்க, உங்களை யாராவது ஒரு ஆள் அதில் உமிழ்ந்து விடுங்கள், துப்புங்க, துப்பி எல்லாம் கலக்கினதுக்கு பிறகு மண்ணையும் தண்ணியும் கலந்து உடம்பு பூரா தேய்ச்சிருங்க, சரியாக போய்டுண்டாங்க. அதே மாதிரி அவங்களும் செஞ்சாங்க. தஹபத்தில் ஹும்மா, காய்ச்சல் எல்லாருக்கும் போய் நல்ல ஆரோக்கியம் வந்துருச்சு. இப்போ மதீனாவினுடைய மண் ஷிஃபா, மதீனாவினுடைய மண் நோயை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் சஹாபிகள் அங்கே மதீனா ஷெரீஃபுக்கு வந்த பொழுது அவங்களுக்கு அந்த கிளைமேட் இருக்கிற கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிளைமேட், அது நல்ல விளங்கிக்கிடணும். எல்லாருக்கும் அது மதீனா ஷெரீஃப் போயிட்டு வந்தவங்களுக்குலாம் தெரியும், உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க, ஹஜ்ஜு போயிட்டு வந்தவங்க, மதீனாவினுடைய கிளைமேட்டே ஒரு வித்தியாசம். உலகத்தில் அப்படி ஒரு கிளைமேட் எங்கேயும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட். அதே மாதிரி இந்த சஹாபிகள்லாம் அங்கே வந்தபோது அந்த கிளைமேட்டால் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு, சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா பெருமக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க. சொன்னாங்க, இது நோய் நிவாரணி, இது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிஸ்மில்லாஹி துர்பத்தி அருளினா ஒரு ஈக்கத்தி பாலினா ஓ இஷ்வா சக்கீமுனா பீதினி ரப்பினா. நீங்கள் என்ன செய்யணும், இந்த மண்ணில் நீங்கள் துப்புங்க, பிஸ்மில்லாஹி துர்பத்தி அருதினா ஒரு ஈக்கத்தை பாதினா, அந்த தண்ணியை போய் சொன்னோம் இல்லையா, அது மேலே கலந்து ஓ இஷ்வா சக்கீமுனா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நாங்கள் தடவுறோம், நீங்கள் தடவுங்க, நோயெல்லாம் சரியாக போயிடும்டாங்க. சித்திக் நாயகமும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முறையிட்டாங்க. அந்த அளவு கடுமையாக இருந்தது. எல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாயிடுச்சு. மதீனாவினுடைய கிளைமேட்டில் ஒருத்தர் பழகிட்டால் உலகத்தினுடைய எந்த கிளைமேட்டையும் அவர் தாங்க முடியும். அவருக்கு ஒன்றும் நோய் என்ன செய்யாது, அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அதிகமாகிடும். அந்த கிளைமேட் அப்படி ஒரு வலுவையும் சக்தியும் தந்துடும். அல்லாஹ் அப்படி ஒரு வித்தியாசமாக அந்த மதீனா ஷெரீஃபை என்ன செஞ்சுருக்கிறான், அந்த மண்ணை தன்னுடைய ஹபீப் தங்குற இடம் என்பதால் அதை அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். மதீனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வெளியில் போனாலும் எப்போவும் சீக்கிரம் வரணும்னு பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு சீக்கிரம் வரும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வரும்னு நினைப்பாங்க.
அது கொஞ்சம் காணார வெளியில் போயிருந்தாலும் கூட அந்த உஹது மலை தானே முதல்ல தெரியும், மலையாக இருக்குல்ல, அது மலை தெரியும். தல அலைனா உஹதுன், சஹாபிகள் சொல்கிறாங்க, தல அலைனா உஹதுன் வ நஹ்னு மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகால ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. இது அற்புதமான மலை. இது அந்த உஹது மலையை பார்த்தாலே பெரிய சந்தோஷப்படுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாதா ஜபலுன், இந்த மலை இருக்குதே, யுஹிப்புனா, அது நம்மை நேசிக்கிறதுங்கிறாங்க. வ நுஹிப்புஹு, நாமும் அதை நேசிக்கிறோம். முத்தவாத்திரான ஹதீஸ், எல்லா கிரந்தங்களிலும் பெரும்பாலும் இது இடம் பெற்றிருக்கக்கூடியது. இந்த மலையை நம்மை நேசிக்கிறது, நாமே அதை நேசிக்கிறாங்கிறாங்க. அடிக்கடி உஹது மலைக்கு மேலே அப்படி நடந்து போவாங்க. நமக்கு கூட தெரியும், புகாரில் வருது. ஒரு முறை போகும்போது அந்த மலை அப்படி லேசாக நடுங்கிச்சு, தன்னுடைய பாதத்தால் ஓங்கி அடித்தாங்க. உன் மேலே ஒரு நபி இருக்கிறாங்க, ஒரு சித்திக் இருக்கிறாங்க, 2 ஷஹீது இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நபிங்கிறது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்திக்கிறது அபூ சித்திக், அது எல்லாருக்கும் தெரியும். 2 ஷஹீது யார்? கூட உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு இருந்தாங்க. அப்போ 2 பேரும் ஷஹீதுங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோம் அந்த ஹதீதின் மூலமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் கைப், முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க. இந்த அளவிற்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மதீனாவினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் நேசித்தார்கள், ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் விரும்பினார்கள். தபூக் யுத்தத்துக்கு சஹாபிகள் சொல்கிறாங்க, நாங்கள் தபூக் யுத்தத்துக்கு போனோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபை விட்டு வெகு தூரம் சென்ற பிரயாணம் என்று எடுத்துக்கொண்டால், மதீனாவுக்கு வந்த பிறகு, மதீனா ஷரீஃபுக்கு வந்ததுக்கு பிறகு மதீனா விட்டு ரொம்ப தூரம் போனதுன்னு எடுத்துக்கிட்டால் தபூக்கு தான். அங்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ரோமர்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா பெருசாக யுத்தம் ஒன்று நடக்கையில் அங்கே திரும்புகிறாங்க. அவங்க சொன்னாங்க, ரொம்ப நாளாச்சு, மதீனாவை ரொம்ப தேடுது, நான் வேகமாக போக போகிறேன், யார் என்னோட விரைந்து வர்றீங்களோ அவங்க வேகமாக வாங்க, இல்லை பிரச்சனை இல்லை, யாராவது நீங்கள் தங்கி வரணும் மெதுவாக வரணும்னு சொன்னால் அப்படியும் வரலாம், அதை அனுமதிக்கிறேன் நான், ஆனால் என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது, மதீனாவை எனக்கு தேடுது அப்படின்ட்டான். இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருக்க முடியல என்னால். ஃபத்துஹ் மக்கா, இந்த செய்தி இனிமேல் பின்னால் வரும். இந்த மதீனாங்கிறதுனால நான் ஒரு குறிப்பாக சொல்கிறேன், மதீனாவினுடைய சிறப்புகளை நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால. ஃபத்துஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, நம்ம இப்போ 1வது ஆண்டு தான் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1வது ஆண்டில் தான் நம்ம இருக்கிறோம். 11வது ஆண்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாராங்க. 1வது ஆண்டினுடைய செய்திகளை தான் இப்போ சுட்டிகிட்டு இருக்கிறோம். 8ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு மக்காவுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சு மக்காவுக்குள்ளே அவங்களுடைய உறவுகள் நிறைய இஸ்லாத்துக்கு வர்றாங்க, சொந்தம் பந்தங்கள்லாம் வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய வாப்பா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்படி நிறைய நடக்குது. மதீனாவில் அன்சாரிகள் பேசிக்கிட்டாங்க, ஆஹா இனிமேல் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரமாட்டாங்க. மக்காவில் பிரச்சனைட்டு தானே மதீனாவுக்கு போனாங்க. மக்காவில் மக்கள் அநியாயம் பண்ணாங்க, குறைஷிகள் ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க, வம்பு காத்தாங்க. இன்றைக்கி மக்கா அவங்க கையில் வந்துருச்சு. மக்கா யாருடைய கையில் வந்துருச்சு? ரசூலுல்லாஹோட கையில் வந்துருச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய உறவுகள், அபூ சுஃபியான் போன்றவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அந்த உறவுகள்லாம் இன்றைக்கி எல்லாமே கிட்டத்தட்ட பெரும்பாலும் 95% இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் என்ன செய்ய மாட்டாங்க? ரசூலுல்லாஹ் இனிமேல் மதீனாவுக்கு வரமாட்டாங்க, தங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகளோடு தான் இருப்பாங்க அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்சாரிகளுக்கு அவங்கள வருத்தத்தில் பேசுகிறாங்க. ஏன்னா சூழல் அப்படி இருந்தது, பார்க்குறதுக்கு அப்படி இருந்தது. எல்லோரும் வர போக உறவு பந்தங்கள், உறவை பேணுறது, இதெல்லாம் இயல்பு தானே, செய்யத்தானே வேணும். அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? அன்சாரிகளில் சிலர் இப்படி என்ன செஞ்சிட்டாங்க, இனிமேல் ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்க. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது எழுந்து வந்துட்டாங்க. அன்சாரிகள்லாம் ஒரு இடத்துல கூட்டுங்கன்ட்டாங்க. எல்லோரும் கூட்டின பிறகு, இப்படி பேசுனீங்களா? நான் திருப்பி மதீனாவுக்கு வரமாட்டேன்னு நீங்கள் பேசினீங்களா? ஆமாம் நாயகமே, நீங்கள் உறவுகள் சொந்தம் பந்தம் வந்துட்டு மதீனா மக்காவும் உங்களுக்கு சரணடைஞ்சிருச்சு. மக்கா உங்களை விரட்டக்கூடிய திட்டக்கூடிய அடிக்கக்கூடிய யாரும் இல்லை. இப்போ மக்கா சுல்ஹான ஒரு நிலை உருவாயிடுச்சு. அப்படி ஒரு சூழல் இல்லைங்கிறதுனால தான் நீங்கள் மதீனாவுக்கு வந்தீங்க. இன்றைக்கி இப்போ இப்படி ஒரு சூழல் உருவாகுனதுனால இனிமேல் நீங்கள் இங்கேயே தங்கிடுவீங்க அப்படின்ட்டு கஷ்டமாக இருந்தது எங்களை நினச்சி பார்க்குறதுக்கு. நீங்கள் அங்கே வரமாட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்கள் அப்படி தென்பட்டதுனால நாங்கள் அப்படி சொன்ன நாயகமே. அவங்க சொன்னாங்க, ஹயாத்தி மா ஹயாத்திக்கும், என்னுடைய வாழ்வெல்லாம் உங்களோடு தான் இருக்கும், என்னுடைய மௌத்தும் உங்களோடு தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே தான் நான் இருப்பேன், உங்களோடு தான் நான் இருப்பேன், ஒருபோது நான் இங்கே இருக்க மாட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய இடம் அங்கே தான்.
சல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், அந்த உடன்படிக்கை பைஅத்து நடக்கும்போது ஃபஸ்ட்டில் நடந்தது இல்லையா, பைஅத்துல் அக்கபா. அதுலேயே அவங்க என்ன சொன்னாங்க, என்ன முன் வச்சாங்க, நாயகமே உங்களை நாங்கள் பாதுகாப்போம், உங்களுக்கு துணையாக இருப்போம், எல்லா உதவியும் செய்வோம், ஆனால் எங்களுக்கு ஒன்று எங்களோட நீங்கள் இருக்கணும், எங்களை விட்டு போகக்கூடாது. அந்த உடன்படிக்கையை அவங்க ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? சல்லல்லாஹு ஏற்றுக்கிட்டாங்க. பக்கத்தில் அப்பாஸ் நாயம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சொன்ன செய்திகள். அப்போ இப்போ சொன்னாங்க, நீங்கள் எங்கேயோ என்னுடைய வாழ்வும் என்னுடைய வஃபாத்தும் உங்களோடு தான், நான் அதை விட்டு போக மாட்டேன் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். அப்போ அன்சாரிகளும் ரொம்ப ஒரு சங்கடமாக இருந்தது, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மட்டும் வரமாட்டாங்களோண்டு. அதற்கு பிறகு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கொஞ்சம் நாள்ல திரும்பி என்ன செஞ்சிட்டாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. ஒரு தடவை பிந்திய காலத்தில் மர்வான் இப்னு ஹக்கம் மக்காவில் ஒரு ஹுத்பா ஓதுறார். ஜும்மாவில் ஒரு பெரிய அதிகாரி, மக்காவின் அதிகாரியாக இருக்கிறார். மர்வான் இப்னு ஹக்கம் உட்காந்து மெம்பரில் ஏறி நின்று, அவர் சஹாபி இல்லை, அவர் தாபி. அவர் நின்று குத்பா ஓதிக்கிட்டு இருக்கிறார். மக்காவினுடைய சிறப்புகளை அள்ளி கொட்டுறார். மக்காவினுடைய சிறப்பு, அவர் மக்காவாசி, நிறைய கொட்டுறார். அப்போ அந்த இடத்துல அந்த குத்பாவில் கீழே ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க வாப்பாவும் சஹாபி, மகனும் சஹாபி, ரெண்டு பேரும் சஹாபியாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ரலியல்லாஹு அன்ஹுமான்னு சொல்லணும். இப்போ உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். அவங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர். அப்போ என்ன ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுன்னு சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹுமான்னு சொல்லணும். இந்த ராவி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறுக்க முடியல. அவங்க எழுந்துட்டு சொன்னாங்களாம், இந்த மர்வான், நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரிதான், மக்காவை பற்றி சொல்கிறதெல்லாம் நீங்கள் சரிதான், நான் ஒன்று சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் அதை எல்லாம் சொல்லி முடிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை சொல்லலை நீங்கள். அவங்க கேட்குறாங்க, யார் சொல்கிறார், சையதுனா ராவி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குத்பால நின்றுட்டாங்க, இளமையை சொல்கிறாங்க, மர்வான் நீங்கள் மக்காவை பற்றி இவ்வளோ தூள் தவியலாக பேசுகிறீங்க, அதனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்கிறீங்க, அதெல்லாம் சரி, ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க, அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லிட்டு அஷ்ஹது ல சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், கண்மணி நாயகம் சொல்வதற்கு நான் என் காதால் கேட்டேன் என்பதை சாட்சி சொல்கிறேன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல் மத்தீனத்து அஃதலு மின் மக்கா. இப்படி சொல்லவே நான் கேட்டேங்கிறாங்க ராஃபி இப்னு ஹதீஜ். மக்காவை விட மதீனா சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு நான் கேட்டேன் என்று ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அருமையான பெருமக்களே, ரெண்டும் அற்புதமான நகரங்கள். ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊர், இன்னொன்று வாழும் ஊர். இந்த ரெண்டு ஊர்களும் மிகுந்த சிறப்புக்குரியது என்பதில் இன்னொரு கருத்துக்கு இருக்க முடியும். சீனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் யார்? மக்காவாசி. அபூ ஹுரைரா மதீனாவாசியும் இல்லை, மக்காவாசியும் இல்லை ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்களை போன்ற சஹாபிகள்லாம் சொல்கிறாங்க, மதீனா முழுவதும் மதீனாவை சுற்றி மலக்குமார்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய காலரா, அந்த நோய், இந்த நோய் எல்லாத்தையும் அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, ஜோஃபாக்கு இங்கே மதீனா விட்டு போயிடுன்னு அனுப்பிட்டாங்க. நோய்கள், அந்த பெருநோய்களை எல்லாம் மதீனா விட்டு போயின்னு அனுப்பிட்டாங்க. இந்த கொரோனாகரனெல்லாம் அங்கே கிடையாது. ஆனால் அவன் பாதுகாப்புக்கான எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நடக்கிறானே தவிர, ஆனால் இந்த ஹதீதின் அடிப்படையில் அங்கே இந்த மாதிரி பெருநோய்கள் அங்கே ஏற்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ தெளிவாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இப்படிப்பட்ட தனி சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான ஊராக இருப்பது மதீனா ஷரீஃப். தன்னுடைய மிம்பரை பற்றி சொன்னார்கள், இன்ன மின்பரி அலா துர்அத்தி மின் துர்ஐல் ஜன்னா. என்னுடைய மெம்பர் எங்கே இருக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட மெம்பர் இருக்குது. இப்போ அதில் ஹுத்பா ஓதப்படுறது இல்லை, நீங்கள் பார்க்கலாம் தான். இப்போ முதல்ல ஒரு 4 சஃப் முன்னால் ரசூலுல்லாஹ்வோட ரவுலாவுக்கு முன்னால் சஃப்பில் இருக்குது இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னால் சஃப்பு கிடையாது, மஸ்ஜிது கிடையாது முந்தி. இப்போ தான் அதை பெருசாக்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள். சரியாக பிழையாண்டு நம்ம அதை தர்க்கம் செய்ய வரல. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதோடு தான் என்ன செய்யும், மெம்பர் இருக்கும், மெஹராப் இருக்கும். ஒரு மெஹராப் முதல்ல வரும், அதுக்கடுத்து மெம்பர் வரும். இப்போ மெம்பர் முன்னால் போயிடுச்சு. முன்னால் நின்று தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபு, அந்த முன்னால் நின்று தொழக்கூடியவங்களுக்கு முதுகுக்கு பின்னால் ரவுலா ஷரீஃபு வருது. இது சரியாக பிழையாண்டு நான் தர்க்கத்துக்காக நான் போக இல்லை.
ஆனால் பொதுவாக நாமெல்லாம் அங்கே போனோம்னு சொன்னால் அந்த முந்தைய பகுதியில் நம்ம தொழுகிறது இல்லை. ஏன்னா நம்முடைய முதுகுக்கு பின்னால் புனிதமான ரவுலா ஷெரீஃப் வந்துடுதுங்கிறதுனால முதல் சஃபில், 2வது சஃபில், 3, ஒரு 5 சஃபு 6 சஃபு அதில் நிற்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரவுலத்துல் ஜன்னா வந்துடுது இல்லையா, அதிலிருந்து தான் சஃபுகள். அங்கேருந்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மெஹராப் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே மெம்பரும் இருக்குது. இப்போ அந்த மெம்பரையும் அந்த மெஹராபையும் இப்போ யூஸ் பண்ண இல்லை, ஆனால் இருக்குது, அந்த இடம் இருக்குது. அந்த மெம்பரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன மின்பரி அலா துர்அத்தி மின் துர்இல் ஜன்னா. என்னுடைய மெம்பர் எங்கே இருக்குது தெரியுமா? சுவனலோகத்தினுடைய கால்வாய், சுவனலோகத்தினுடைய நதி ஓரத்தில் இருக்கிறதுங்கிறாங்க. சுவனத்தினுடைய நதி ஓரத்தில் என்னுடைய மிம்பர் இருக்கிறது. மாபைன மிம்பரி மாபைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா. இந்த நதி ஓடுறதெல்லாம் அந்த நதியை சுற்றி பொதுவாக நீரோடை கால்வாயெல்லாம் இருந்துன்னு சொன்னால் அங்கே பூங்காக்கள் அது இதெல்லாம் இருக்குமா இல்லையா? அந்த தண்ணீர் ஓடக்கூடிய பகுதியில் செழிப்பாக இருக்கும். அது போகிற பதியெல்லாம் செழிப்பாக்கிக்கிட்டே போகும் தண்ணீர். அதை மாதிரி என்னுடைய வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷெரீஃப் இருக்குல்ல, அதான் அவங்களுடைய வீடு, அதான் அவங்க வீடு, அவங்க மெம்பர். ரெண்டுக்கும் இடையில் ரவுலா சுவனத்தினுடைய பூங்கா இருக்குது. என்னுடைய அந்த மெம்பர் அந்த பூங்காவில் ஒரு கால்வாய் ஓடுது, ஒரு சின்ன கால்வாய் ஓடுது. அந்த கால்வாய் ஓரத்தில் என்னுடைய மெம்பர் இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. மதீனாவினுடைய பழங்களை பற்றி நிறைய சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஓனே சுருக்கி சொல்கிறேன், இல்லைன்னா இதுவே இந்த மதீனாவுடைய சிறப்புகளை மட்டும் பேசுகிறதாக, இந்த தலைப்பில் பேசுகிறதாக இருந்தாலே 2-3 வாரத்துக்கு நம்ம பேசி முடிக்க வேண்டியது வரும். ஆக இந்த மதீனாவினுடைய சிமார் பழங்கள் இருக்கிறதே, இது ஒரு அற்புதமான, ஸல்லல்லாஹு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மதீனாவினுடைய பழங்கள். மற்ற ஊர்களையும் பழங்கள் இருக்குது, பேரிச்சம்பழங்கள்லையும் பல வகைகள் இருக்கா இல்லையா? பேரிச்சம்பழத்துலேயும் பல, வாழைப்பழத்தில் எத்தனையோ வகை இருக்கிற மாதிரி பேரிச்சம்பழத்துலேயும் எத்தனையோ வகைகள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. அஜ்வான் ஒரு 10 இருக்குது, அது எல்லாருக்கும் பிரபல்யமானது. அதை பாகிஸ்தானியும் இந்தியாக்காரங்கள் தான் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் அஜ்வாவை பற்றி பல ஹதீதுகள் வருது. அஜ்வா யார் சாப்பிட்டு வருகிறாரோ அவருக்கு சிஹர் பாதிக்காதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு என்ன செய்யாது, சிஹர் பாதிக்காது. அது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அது முறைப்படி, அதுக்குண்டான ஒரு முறைகள் இருக்குது. அதை ஷரஹ பார்த்தா அந்த முறைகள் என்னங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த முறைப்படி சாப்பிட்டு வந்தால் அது என்ன செய்யாது, சிஹர் சூனியம் அவரை பாதிக்காது என்று கண்மணி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சர்ச்சை நடந்தது. நான் 7 பழம் சாப்பிடுவேன், எனக்கு சூனியம் அவசியம் வராதான்லாம் ஒரு கிறுக்கம் கேட்டுக்கிட்டு நடந்தான். வழிகட்டவன், ஒரு சமுதாயத்தை வழிகெடுத்தவன், சீரழிஞ்சு போனான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதை எப்படி பார்க்கணும், எவ்வளோ கண்ணியமாக பார்க்கணும். ஒன்றும் கிடையாமல் அவனும் கண்ணியம் இழந்து போனான். இந்த அல்லாஹ் தஆலா அவனை இழிவாக்கிட்டான். அருமையான பெருமக்களே, இப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த முதலாவது கனி வரும், அந்த பருவம் வரும் பொழுது பழங்கள் முதல்ல பழுக்க ஆரம்பிக்கும் இல்லையா, முதலாவது பழம் வந்ததும் ஃபஸ்ட்டு வந்தவொடனே முதல் பரியை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து சஹாபிகள் கொடுப்பாங்க, அன்சாரிகள் கொடுப்பாங்க. இது ஒரு வளமையாக இருந்து நம்ம ஊர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். முன்னால் இருந்து இப்போ அதெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு முதல் வருவாய் வந்தால் நம்ம ஒரு பில்டிங் வாங்கியிருப்போம், அதுலேருந்து முதலாவது வருமானம் வரும். அந்த வருமானத்தை கொண்டு வந்து பள்ளி வாசலில் காணிக்கையாக கொடுப்பாங்க. இருக்கா இப்போ? இதெல்லாம் சுன்னத். நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு ஆபாக்கள் செஞ்சாங்க, சும்மா ஒன்றும் செஞ்சுட்டு போயில. அவ்வளவும் ஹதீதை பேணி அவங்களோட ரசூலுடைய சுன்னத்தை பேணி நடந்திருக்கிறாங்க. சஹாபிகள் என்ன செய்வார்கள் என்றால், முதலாவதாக தங்களினுடைய அந்த கனிவர்க்கம் ஒவ்வொரு பருவத்திலையும் முதலாவது பறிக்கிறத ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிட்டு என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி லிஃபி மா பி மக்கத்த மினல் பரக்கா. அந்த பழங்களை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அதை சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வே அல்லாஹ் இந்த பழங்களில் பரக்கத்து செய்வாயாக சொல்லிட்டு, அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி, இந்த மதீனாவில் நீ என்ன செய்யணும், மக்காவில் என்ன பரக்கத்து செஞ்சிருக்கிறியோ அதே மாதிரி 2 மடங்கு பரக்கத்து செய்வாயாக. லிஃபை மா பி மக்கத்த மினல் பரக்கா அப்படிங்கிறாங்க. முதல் உணவு அதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு தோட்டம் வாங்கியிருக்கிறோம், முதல் தேங்காய் கொண்டு வந்தோடனே ஏதாவது ஒரு பெரியவங்க ஊரில் உலமாக்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, இமாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும்.
முதல் பரியில் ஒரு 4-5 காயை கொண்டு வந்து கொடுக்கணும், ஒரு கொய்யா எலுமிச்சை ஏதாவது ஒன்று. அப்போ அதை வாங்கிட்டவங்க இதெல்லாம் ஒரு சுன்னத்துங்கிறது நமக்கு விளங்கணும். ஒரு அற்புதமான நடைமுறை, அழகான வழிமுறை. எவ்வளவு கண்ணியமாகவும் எவ்வளோ அழகாகவும் அந்த சுன்னாவை அந்த பெருமக்கள் பேணி வந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அடுத்து மஸ்ஜிது நபவி. இப்போ அங்கே எத்தனையோ பள்ளிவாசல் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடைய பல பள்ளிகள் இருக்குது அங்கே. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு மஸ்ஜிது உருவாக்கப்பட்டு முனாஃபிக்குகளால் உருவாக்கப்பட்டு மஸ்ஜிது லிரார்னு அதுக்கு ஒரு பள்ளி, தங்கடம் தரக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிக்க சொன்னாங்க. அல்லாஹ் எரிக்க சொன்னான். அது சம்பந்தமாக குர்ஆனில் இருக்குது, தஃப்சீர் விளக்கமாக பேசும், ஹதீதுகளையும் அது செய்திருக்கு. அருமையானவர்களே, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதை பற்றி சொல்லும் பொழுது ஸலாத்து மஸ்ஜிதி ஹாதா அஃதலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவா. இப்போ இந்த பள்ளியில் நம்ம 7 பள்ளியில் தொழுகிறோம், இஷாவை தொழுகிறோம், என்ன நன்மை கிடைக்குமோ இதை விட 1000 மடங்கு எங்கே கிடைக்கும்? மஸ்ஜிது நபவியில். இங்கே தொழும்போது என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட அல்ஃபு ஸலா 1000 நன்மைகள் அங்கே கிடைக்கும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை தவிர. அப்போ பள்ளிகளில் சிறந்த பள்ளி எது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. அது மஸ்ஜிதுல் ஹராம் தான் சிறந்த பள்ளி. ஊர்களில் சிறந்தது, மிகச்சிறந்தது, எல்லாம் மக்காவும் சிறந்தது, மதீனாவும் சிறந்தது, அதில் கருத்து வேறுபாடு இல்லை. மிகச்சிறந்தது எது அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இமாம்களிடத்தில் இருக்குது. மதீனான்னு சொல்கிறாங்க, அதுக்கு சில தலீல்கள், மக்கான்னு சொல்கிறாங்க, அதுக்கு சில தலீல்கள் இதில் இருக்குது. ஆனால் மஸ்ஜிதில் சிறந்த மஸ்ஜிது எது? ஆனால் மஸ்ஜிதுல் ஹராம் தான். இதில் கருத்து வேறுபாடே கிடையாது. 2வது இடத்தில் இருப்பது மஸ்ஜிது நபவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும். 3வது இடத்தில் இருப்பது பைத்துல் மக்தஸ், அதுக்கு பிறகு மற்ற 4 பள்ளிகள். இப்போ ஒரு பள்ளிக்கு போகிறதாக நம்ம நேர்ச்சை செய்யலாம். உதாரணமாக இந்த 7 பள்ளியில் நான் இஅ்திகாஃப் செய்வேன், ஒரு 3 நாளைக்கு நான் இஅ்திகாஃப் இருப்பேன்னு ஒருத்தர் நேர்ச்சை செஞ்சான்னு வைங்க. அவர் இந்த பள்ளியில் தான் இருக்கணுமா? செய்தி பள்ளியில் இருக்கலாம், வேறு எந்த பள்ளியிலையும் இருக்கலாம். இஅ்திகாஃப் தான் குறிப்பு. ஆனால் பைத்துல் மக்தஸில் இருப்பேன்னு நியத்து செஞ்சால் இந்த பள்ளியில் இருக்க முடியாது, இங்கே உள்ள பள்ளியில் இருக்க முடியாது. பைத்துல் மக்தஸில் இருப்பேன்னு நியத்து செஞ்சுட்டா பைத்துல் மக்தஸில் தான் என்ன செய்யணும்? இஅ்திகாஃப் இருக்கணும். அல்லது அதைவிட சிறந்த மஸ்ஜித் நபவியில் இருக்கணும். அல்லது ஹரமில் போய் தொழுவுறேன்னு நியத்து வச்சான்னு வைங்களேன். நான் பள்ளியில் 7 பள்ளியில் ஒரு 4 ரக்காத்து தொழுவதாக, சுன்னத் தொழுவதாக நியத்து செய்கிறேன், நதிர் செய்கிறேன், நேர்ச்சி செய்கிறேன்னா அவர் எந்த பள்ளியிலையும் தொழுதுக்கலாம். பள்ளியில் தொழுவணும், 4 ரக்காத்து தொழுவணும். மஸ்ஜிது பைத்துல் மக்தஸில் 4 ரக்காத்து தொழுவேண்டு அவர் நேர்ச்சை செய்தால் பைத்துல் மக்தஸில் தான் தொழுவணும். அல்லது அதைவிட சிறந்த மஸ்ஜிது நபவியிலேயோ அல்லது மஸ்ஜிதுல் ஹராமிலேயோ தொழலாம். மஸ்ஜிது நபவியில் 4 ரக்காத்து தொழுவேன்னு நியத்து வச்சார், நதிர் செஞ்சார், நேர்ச்சை செஞ்சார், அவர் பைத்துல் மக்தஸில் தொழ முடியாது, மற்ற பள்ளியும் தொழ முடியாது. மஸ்ஜிதுல் நபவியில் தொழணும், அல்லது அதை விட செஞ்சால் மஸ்ஜிதுல் ஹராமில் தொழணும். மஸ்ஜிதுல் ஹராமில் 4 ரக்காத் தொழுவேன்னு நேர்ச்சி செஞ்சார், எங்கே தொழ முடியும்? மஸ்ஜிதுல் ஹராமில் தான் தொழ முடியும், வேறு எங்கேயும் தொழ முடியாது. ஃபுகஹாக்கள் இந்த சட்டத்தை நமக்கு சொல்லி மஸ்ஜிதுகளில் சிறந்தது மஸ்ஜிதுல் ஹராம், அதற்கு அடுத்தபடியாக மஸ்ஜிது நபவி, அதுக்கு அடுத்தது மஸ்ஜிது பைத்துல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் மக்தஸ் என்று சொல்லித்தர்றாங்க. அதுக்கு பிறகு 4வது இடத்துல மற்ற பள்ளிகள். அதுலேயும் கூட ஜும்மா பள்ளி, ஜும்மா அல்லாத பள்ளிங்கிற ஒரு சில இமாம்கள் அதற்கு கருத்து வேறுபாடு சொல்கிறாங்க. ஹைர். ஆனால் காபத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹராம் சுற்றி இருக்குது, அதை விடுங்க. காபத்துல்லா இது, அதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த காபா அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா, மஸ்ஜித் நபவியை பேச இல்லை, மஸ்ஜித் நபவியினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய ரவுலா, மஸ்ஜிதுல் ஹராமை பேச இல்லை, அதனுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய காபா. இந்த 2இல் எது சிறந்தது என்பதிலேயும் கருத்து வேறுபாடு இல்லை. எப்படி மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவியில் எது சிறந்தது? மஸ்ஜிதுல் ஹராம் தான் முதலாவது இடம், 2வது இடம் மஸ்ஜிதுல் நபவி என்பதில் கருத்து வேறுபாடு இல்லையோ அதுபோன்று காபா, ரவுலா, இந்த 2லையும் கருத்து வேறுபாடு எந்த இமாம்களிடத்தில் இல்லை. முதலாவது இடத்தில் இருப்பது ரவுலா ஷரீஃப் தான், 2வது இடத்துல இருக்கு தான் காபா. நல்ல தெளிவாக்கிக்கணும். அதுக்கு அறிஞர்கள் விளக்கம் எழுதுகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அது பைத்துல்லா, காபத்துல்லா பைத்துல்லா தானே, இது நூருல்லா. எது சிறந்தது? பைத்துல்லாவா நூருல்லாவா? அது பைத்துல்லா. காபத்துல்லாங்கிறது அல்லாஹ்வுடைய வீடு, நூருல்லாங்கிறது அல்லாஹ்வுடைய ஒளி. எனவே
காபத்துல்லாவை விட ரவுலா சிறந்தது என்பதில் எந்த இமாம்களும் ரெண்டாவது கருத்து சொல்லவே இல்லை. எல்லாருமே ரவுலா ஷெரீஃப் தான் சிறந்தது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம், புனித இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய நாள் வருது, மறுநாள் அவங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு இடத்துல புராக்கில் வரும்போது ஒரு இடத்துல ஜிப்ரீல் இறங்க சொல்கிறாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் இங்கே 2 ரக்காத் தொழுவுங்கன்னாங்க. தொழுதாங்க. இது என்ன இடம் தெரியுமா? இல்லை, இதான் நீங்கள் வரக்கூடிய இடம், இதுதான் மஸ்ஜித் நபவி வரக்கூடிய இடம், நீங்கள் இங்கே தான் ஹிஜ்ரத்து செய்ய போகிறீங்க என்று செய்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை மேராஜுடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இப்படி ஒவ்வொரு பகுதியும் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நாளைக்கு ஒரு பகுதியில் அப்படி நடந்து வாக்கிங் போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நஜ்ஜார்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதே மாதிரி சொன்னாங்க, நானும் அபூபக்கரும் உமரும் ஒரே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் அபூபக்கரும் உமரும் ஒரே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எந்த மண்ணில் யார் படைக்கப்படுகிறாரோ அந்த இடத்துல தான் அவர் அடங்குவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ பாருங்கள், 3 பேரும் ஒரே இடத்துல அடங்கிட்டாங்க. சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் அடங்கியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்ட மண் மதீனாவினுடைய மண். நம்ம மண்ணை அல்லாஹ் எங்கே படைச்சிக்கிறான்னு தெரியல, நம்ம மூத்தான தானே தெரியும். நம்ம எங்கே அடக்கப்படுறோமோ அந்த மண்ணிலிருந்து தான் நம்ம படைக்கப்படுறோம். இப்போ இங்கே எத்தனை பேர் நம்முடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள்லாம் ஒஃபாத்தாகிருக்கிறாங்க, அவங்களாம் இந்த மண்ணில் படைக்கப்பட்டவங்க. எத்தனையோ பேர் இங்கே வெளியூர்லேருந்து திடீர்னு வந்து மௌத்தாகி இங்கே அடங்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஊர் ஆக்கள் ஃபாரினில் மௌத்தாகி அங்கே அடங்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா? கொண்டு வர முடியல, அங்கேயே அடக்கிட்டோம். அங்கே தான் அடங்க, வேறு அந்த மண்ணில் படைக்கப்பட்டவங்க அவங்க, அதனால் அங்கே அடக்கப்பட்டாங்க. நம்முடைய ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையில் சில ஆச்சரியமான நிலைமைகள்லாம், எத்தனையோ வருஷம் ஊருக்கு வராமல் இருந்து திடீர்னு ஊருக்கு வந்து அங்கே வந்து மௌத்தாயிருவாங்க, மௌத்து இழுத்துட்டு வந்துட்டும்பாங்க. அந்த மண்ணில் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக நானும் அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு தஆலா நம்ம 3 பேரும் நாங்கள் இந்த மண்ணிலிருந்து ஒரே மண்ணில் படைக்கப்பட்டோம்னு ரசூல் சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி ஒரே இடத்துல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அடங்கப்பெற்றாங்க என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஜன்னத்துல் பக்கீ, இப்போ இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் மதீனா ஷெரீஃபினுடைய இதுகளை பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ இன்பமான, காது குளிரக்கூடிய அற்புதமான தகவல்களை நம்ம என்ன செய்ய முடியும், அதிலே பார்க்க முடியும். இதே மாதிரி தஜ்ஜால் அங்கே வரமாட்டான், அது சம்பந்தமான தகவல் இருக்குது. தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது. இதே மாதிரி மதீனா ஷெரீஃபை ஹஸ்ரத் அவர்கள் சொன்னாங்க. மதீனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல் மதீனான்னு அவங்களுக்கு பேர். ஜன்னத்துல் பக்கீயில் தான் அவங்க அடங்கியிருக்கிறாங்க. ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கியிருக்கக்கூடியவருடைய பல பேருடைய வரலாறுகள், அற்புதமான ஆச்சரியமான வரலாறுகள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அது காலப்போக்கில் நாம் சொல்லக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. ரொம்ப ஆச்சரியமான செய்திகள்லாம் அதில் இருக்குது ஜன்னத்துல் பக்கீயில். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல் மதீனான்னு அழைக்கப்பட்டவங்க. மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா, அவங்க அம்மா ரொம்ப கண்ணுங்கருத்துமாக அவங்கள வளர்த்து வந்தாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அம்மாவும் சரி, ரொம்ப பிள்ளையே ரொம்ப சீதேவித்தனமாக வாழ்த்து வந்தாங்க. ரொம்ப பெரிய அறிவாளியாக ஆயிட்டாங்க. ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. 2வது முறை ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பல முறை கிடைத்து அவங்க போகையில் அவங்களுக்கு பயம், நம்ம எங்கேயாவது வெளியில் மௌத்தாயிருவோமோ, நம்ம மௌத்தானா எங்கே தான் மௌத்தானோம், மதீனாவில் தான் மௌத்தானோம், நம்ம இங்கே தான் இந்த மண்ணில் தான் அடங்கப்பெறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, நாளை கியாமா வந்த பொழுது முதலாவதாக எழுப்பப்படக்கூடியவர்கள் யார் தான், ஜன்னத்துல் பக்கீயில் இருக்கிறவங்க தான் எழுப்பப்படுவாங்களாம். ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கி இருக்கக்கூடியவங்க தான் முதலாவதாக எழுப்பப்படும். பேரே ஜன்னத்துன்னு இருக்குது, சொன்ன பேரே ஜன்னத்துன்னு இருக்குது. பெரிய எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை, சொற்கண்டு இருக்குது அதுக்கு. அந்த மையவாடிக்கு சொற்கண்டு பேர். நல்லவர்களை தவிர அது யாரையும் உள்வாங்காது. அது சம்பந்தமான தகவல்களை நாம் பின்னால் சொல்லுவோம், 1-2 செய்திகளை இன்ஷா அல்லாஹ். அடக்கப்பட்டதெல்லாம் தூக்கி வீசிடுச்சு, வீசின வரலாறுகள் இருக்குது. அப்படி அற்புதமான மண் அது. அருமையான பெருமக்களே, மாலிக் ரலியல்லாஹு தஆலா இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போகிறது கூட பயந்தாங்க, மௌத்து வந்துருமோண்டு. ஒரு கட்டத்தில் அவங்க அது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடம் நடத்துறது ரொம்ப அழகாக இருக்கும். இமாம் ஷாஃபி, நம்முடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத், ரவுலா ஷெரீஃப் இப்படி இருக்கும், இப்படி உட்காந்து தான் பாடம் நடத்துவாங்க. ஆனால் அவங்களோட கிளாஸில் உட்கார இருந்தால் நிறைய ஷருத்துகள் இருந்து, அந்த ஷருத்துக்கு உட்பட்டு தான் கிளாஸில் உட்கார முடியும். கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷனை மீறி யாரும் என்ன செய்ய முடியாது, கிளாஸ்லாம் உட்கார முடியாது. ரொம்ப அப்படி அருமையாகவும் அற்புதம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்குது, சல்லல்லாஹு பக்கத்தில் உட்காந்துட்டிருக்கிறாங்க.
அவங்க அவதானிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப அழகான உடைகளை உடுத்து வரணும், எல்லாம் மனம் பூசணும், புகார் போட்டு இருக்கணும், வகுப்புகள் அப்படி இருக்கணும், மதரசாக்குடைய வகுப்புலாம் அப்படி இருக்கணும், குறிப்பாக ஹதீதுனுடைய வகுப்பு அப்படி இருக்கணும். அவ்வளோ அழகாக இருக்கணும், மனமாக இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க அந்த மொத்தம் அற்புதமாக முதலாவதாக பெரிய கிரந்தம் ஹதீத கிரந்தத்தை உருவாக்குனது யாருன்னா அவங்க அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குட்டி குட்டி ரிசாலாக்கள் தான் இருந்தது, பெரிய கிதாப் இல்லை, குட்டி குட்டி கிதாபுகள் தான் இருந்தது. பெரிய கிதாபுன்னு உருவாக்குனது யாருன்னு கேட்டால் சீனா மாலிக்கிறது எல்லாத்தனுடைய மொத்தம் அதான் முதலாவது வந்தது. இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க குர்ஆனுக்கு அடுத்தபடியாக சிறந்த கிரந்தம் எது என்றால் முவத்தா தாங்கிறாங்க இமாம் ஷாஃபி சொன்னாங்க. இப்போ நம்ம புகாரின்னு சொல்கிறோம், இப்போ உலமாக்கள், அப்போ புகாரி இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹிடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி, இமாம் ஷாஃபியுடைய மாணவர் தான் இமாம் ஹம்பலி, இமாம் ஹம்பலியினுடைய மாணவர் தான் இமாம் புகாரி. அவங்க அவ்வளோ பின்னால் இருக்கிறாங்க, பின்னால் வந்தவங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. ஹை அப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்தும்போது எப்படி நடத்துவாங்கன்னா ஹத்ததனி நாஃபிஉன், எனக்கு நாஃபி அவர்கள் அறிவித்தார்கள், அனிபின் உமர இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தொட்டும், அவர்களோ அன் சாஹிபுர் ரௌலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையும் அப்படி நீட்டுவாங்களாம். அந்த காட்சியை பார்க்குறதுக்குண்டே ஒரு கூட்டம் வந்து உட்காந்துக்கும். அந்த ரிவாயத்தை சொல்லும்போது அந்த அவ்வளோ பவ்யமாகவும் அழகாகவும் அப்படி கையை நீட்டுவாங்களா, 2 கையை ஏந்துவாங்க அப்படி ரவுலாவை நோக்கி. அப்படி ஒரு தனி அழகு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அவங்கள ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசை, போகிற இடத்துல மக்கால மௌத்தா போயிடுமோ, மக்கா தானே, அங்கே தான் ஜன்னத்துல் மஅல்லா இருக்கே, இருந்தாலும் ஜன்னத்துல் பக்கியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது தங்க சொன்ன மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய மௌத்தை இந்த மண்ணில் தந்துடுன்னு கேட்டாங்களா இல்லையா? அது சம்பந்தமாக ஃபுகஹாக்களுடைய சட்டங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நம்ம சொல்லுவோம், நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள். அருமையானவர்களை, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு தடவை மலக்குல் மௌத்தை கனவுல காண்றாங்க. மலக்குல் மௌத்தை கனவுல கண்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்களாம், மலக்குல் மௌத் எனக்கு எப்போ மௌத்து, என் ரூஹை எப்போ கைப்பற்றுவீங்க? ஏன்னா அதுக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறது கேட்குறது தான். கொஞ்ச நாள் ஆகும் இவ்வளோன்னு சொல்லிட்டான், நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு ஒரு ஹஜ்ஜுக்கு ஒரு நாட்டம் இருக்குது. ஏன்னா ஹஜ்ஜு ஃபர்லான ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு, திருப்பி ஒரு ஹஜ்ஜு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பல தடவை கிடைச்சும் இந்த பயத்தாலேயே போகாமல் இருந்தாங்க. அவங்களுடைய ஃபர்து முடிஞ்சு போச்சு, இங்கே உட்காந்து தீனுடைய ஹிதமத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிக அற்புதமான பணிகள். அருமையான இமாம் ஷாஃபி போன்ற பெரிய நாதாக்களை உருவாக்கினவங்க, ரொம்ப பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் அந்த இடத்துல உருவாகி இருக்கிறாங்க. இந்த மஸ்ஜித் நபவியில் உருவான அந்த மண்ணில் அந்த இடத்துல உருவானவர்களுடைய பட்டியலை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சைனா ரபியாத்துர் ரஈன்னு ஒரு பெரிய ஞானி, அவங்களாம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நேரம் இல்லை, நாம் நிறைவுக்கு வருகிறோம். அருமையானவர்களே, மாலிக் இமாம் மலக்குல் மௌத்தை கனவுல காண்றாங்க. கேட்குறாங்க, எனக்கு எவ்வளோ நாள் இருக்குது, நான் எப்போ மௌத்து அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி காட்டினாங்க. அப்போ 5 வருஷமா, 5 மாதமா, 5 வாரமா, 5 நாளா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட முழிச்சிட்டாங்க. அவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னால் முழிப்பு வந்துருச்சு. இப்போ என்னான்னு தெரியல, இப்படி காட்டிட்டு போயிட்டாலேன்ட்டு அது பெரிய உலத்தியாக இருக்குது. இப்போ என்ன நமக்கு என்ன வரப்போதோ தெரியல. அப்போ இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தாபி, கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே மிகப்பெரிய அறிவாளி, ரொம்ப பெரிய அறிவாளி அவங்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நியாமத். அப்போ அவங்ககிட்ட ஒரு ஆளை அனுப்புகிறாங்க, தன்னுடைய மாணவரை கூப்பிட்டு, மாணவர் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், தாடி பழுத்த ஆட்கள் தான், கூப்பிட்டு நீங்கள் போய் இப்னு சீரின்ட்ட ஒரு ஆள் இப்படி கனவு கண்டாங்க, மலக்குல் மௌத்தை, அவங்க இப்படி கையை காட்டிட்டு போயிட்டாங்க, இந்த கனவை சொல்லி ஒரு ஆள் கண்டாங்க, இந்த கனவுக்கு என்ன விளக்கண்டு இப்னு சீரின்ட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போனான். அப்போ அவங்களும் போய் என்ன தானே யார் அனுப்புனான்னு சொல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கனவை சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஆள் கனவு கண்டிருக்கிறாரு, அந்த கனவை பற்றி இவங்கள்ட்ட விளக்கம் சொல்ல கேட்டு வந்தாங்க. அப்போ யாருன்னு நீங்கள் சொல்ல இல்லை, மதீனாவில் உள்ள ஆள் தானான்னு கேட்டாங்க. மதீனாவில் உள்ள ஆள் தான். ஆமாம், மதீனாவில் உள்ள ஆள் தான். அப்போ இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ பெரிய இல்மு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அவங்க சொன்னாங்களாம், இப்படி ஒரு கனவை காண்றதா இருந்தால் அந்த மதீனாவில் இமாம் மாலிக்கை தவிர வேறு யாரும் காண முடியாது. இமாம்களை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம்?
இமாம் மாலிக்கை தவிர வேறு யாரும் இந்த கனவை காண முடியாது. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இது நாள் மாதம் வருஷத்தை குறிக்கக்கூடியது அல்ல. 5 விஷயம் அல்லாஹ்விடத்துல இருக்குது, எனக்கு தெரியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா அந்த குர்ஆன்ல சொல்கிறான் இல்லை, இதைத்தான் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே தவிர இதனால் அல்ல. ஆனால் அடுத்து சொன்னாங்களாம், அவங்க மதீனா ஷரீஃபை விட்டும் வெளியில் போகாமல் இருப்பது நல்லது. மதீனா ஷரீஃபை விட்டும் வெளியில் போகாமல் இருப்பது நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மௌத்து நெருங்கிடுச்சு. இந்த 5க்கு விளக்கம் இது இல்லை, இந்த 4 அது கிடையாது. அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய 5 விஷயங்களே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அப்படியே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் மலக்குல் மௌத்தை அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையா? வந்து தன்னுடைய மௌத்தை பற்றி அவங்க கேட்டுட்டாங்களா இல்லையா? அதனால் அந்த மௌத்து அவங்களுக்கு குருபாயிட்டுங்கிறதையும் அவங்க அந்த கனவுல ஒரு பகுதிக்கு விளக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பகுதிக்கு சொல்ல இல்லை. அந்த அப்படி சொல்லிட்டாங்க, குர்ஆனுடைய ஆயத்தின் விளக்கம் சொல்லிட்டாங்க. இன்னொன்றுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, அவங்க வெளியில் போகாமல் இருக்க நல்லது. அடுத்த ஹஜ் வர்றதுக்கு முன்னால் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவில் ஓரப்பகுதியில் தான் நடந்து போவாங்க. ஓரப்பகுதியில் அவங்க பயந்து 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 இந்த இடத்துல ரசூல் கால் வச்சுப்பாங்களோ அதில் மிதிச்சிருவோமோன்னு பயந்து பயந்து நடந்து போவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புத மணல் அது, அப்படி ஒரு தூய்மையான ஒரு பகுதி அது. உலகத்தில் அதற்கு நிகரான மண் வேறு எங்கும் இல்லை. புனிதமான அந்த மண்ணில் நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவனுடைய பேரருளால் அந்த மண்ணிலேயே நாம் அடங்க பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.